இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தெய்வம் இந்த பூமியிலே சகலத்தையும் படைத்தார். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், விண்மீன்கள், நட்சத்திரங்கள், ஊர்வன, பரப்பன, செடி கொடிகள் அனைத்தையும் படைத்த தெய்வம் இறுதியில் மனிதனை படைத்தார். இந்த மனிதன் தன்னுடைய படைப்புகள் அனைத்தையும் ஆள வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருந்தது. நீர், நிலம், நெருப்பு, காற்று அனைத்தும் தான் படைத்த மனிதன் வாயிலிருந்து வருகின்ற ஒற்றை வார்த்தைக்கு அவை அனைத்தும் கட்டுப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமாக இருந்தது. எனவே மனிதனை தன்னுடைய சாயலிலே படைத்து தன்னுடைய சகல அதிகாரத்தையும் மனிதனுக்கு கொடுத்து இந்த பூமியிலே படைத்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் அந்த மனிதன் பாவத்திற்கு அடிமையாகி போனதால் தெய்வம் வேண்டாம் என்று உண்ணக்கூடாது என்று சொன்ன அந்த கனியை உண்டதினால் அவன் தெய்வம் கொடுத்த அனைத்து அதிகாரத்தையும் அனைத்து ஆசீர்வாதத்தையும் அவன் இழந்து போனான். தான் படைத்த இந்த மனிதன் இந்த பூமியிலே கண்ணீர் இன்றி, கவலையின்றி, வேதனையின்றி, நோயின்றி, என் மரணமே இன்றி வாழ வேண்டும் என்பது தெய்வத்தினுடைய திட்டமாக இருந்தது. ஆனால் மனிதன் பாவத்திற்கு அடிமையாகி போனதினால் அவனுடைய வாழ்க்கையிலே துன்பங்களும், துயரங்களும், வேதனைகளும், நோய்களும், ஏன் மரணமும் அவனுக்கு சொந்தமாகி போனது. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தான் படைத்த இந்த மனிதன் இழந்து போன சகல அதிகாரத்தையும், தான் படைத்த இந்த மனிதன் இழந்து போன அனைத்து ஆசீர்வாதத்தையும் அவன் திரும்பவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கண்களால் காண முடியாத தெய்வம் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார். அவர்தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. அவர் சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அழகியின் தலையை மிதித்து அழகையை ஜெயித்து இந்த மனிதன் இழந்து போன சகல ஆசீர்வாதத்தையும் சகல அதிகாரத்தையும் மீண்டும் அவனுக்கு கொடுக்கும்படியாக அவர் தன்னுடைய திட்டத்தை செய்து முடித்தார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கெட்ட குமாரன் உவமையை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கெட்ட குமாரன் பாவத்திற்கு அடிமையாகி தன்னுடைய தந்தையின் சொத்துக்கள் அனைத்தையும் தீய வழியிலே செலவழித்து அவன் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி பிறகு ஒரு குறிப்பிட்ட நாளிலே, ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன், என் தந்தையிடம் கடந்து சென்றால் எப்படியும் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி அவன் எப்படி தன் தந்தையிடம் திரும்பி வந்தானோ, அதுபோல இன்றைக்கு நீங்களும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு பிள்ளைகள் யாராக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த பாவங்கள் அனைத்தையும் தேவ சமூகத்தில் ஒத்துக்கொண்டு அவருடைய பாதப்படிக்கு நாம் கடந்து சென்றோமானால் நம்முடைய பாவத்தை மன்னித்து இன்றைக்கு இப்பொழுது அவர் கொடுத்த சகல அதிகாரத்தையும் உங்களில் அவர் நிரப்ப சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமேன்.